திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ரூபாய் 1.85 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட பழைய பத்திரப்பதிவு அலுவலகம் சிதிலமடைந்து முக்கிய ஆவணங்களை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் புதிய அலுவலகத்திற்கான கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தாராபுரத்தை அடுத்த நஞ்சியம்பாளையம் ஊராட்சியில் புதிய அலுவலக கட்டிடத்திற்கான பணிகள் கடந்த ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. புதிய அலுவலகம் 4498 சதுர அடியில் 2 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ளது. காத்திருப்போர் அறை, ஆவண காப்பக அறை, கழிவறைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. 8 மாதங்களில் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது. இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி அலுவலகத்திற்கு நேரில் விஜயம் செய்து குத்துவிளக்கேற்றி அலுவலக பணிகளை தொடங்கி வைத்தார். புதிய அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன மற்றும் புதிய பத்திரம் பயனாளிக்கு வழங்கப்பட்டது. இதில் திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.